ரொம்ப நாளாக டீ கடையில் யாருமே இது வரைக்கும் திரும்பி பார்க்காத பன்னுக்கு வந்த ஒரு வாழ்க்கையை பாருங்களேன். இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராமும் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே பன் மஸ்கா இரானி டீன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, நாமளாம் எதுக்கு இது விட்டு வைக்கணும், நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க, ரொம்ப ஸ்வீட் பிடிக்காதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஐட்டம் தான் இப்போ பண்ண போகிறோம். சரி, அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுல் இல்லாட்டின ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டின ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இங்கே 2 பன்னுக்கு தேவையான பட்டரும் அதே மாதிரி இது கூடவே நாம் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணணும். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமல் இருந்தால் நம்ம கொஞ்சம் சுகர் பவுடர் பண்ணி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம 2 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பிளேட்டில் இல்லாட்டினா அது எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த பட்டர் ஒட்டாத மாதிரி ரொம்ப ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த மாதிரி நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடாகிற டைமில் நம்ம கொஞ்சமாக அதில் பட்டர் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம இந்த பன்னை எடுத்துகிட்டு சென்டரில் கட் பண்ணுங்கள். 2ஆக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக சென்டரில் கட் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே பேனில் வச்சுருக்கிற பட்டர் மெல்ட் ஆகிருக்கும். நாம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்க 2 பன்னையும் எடுத்துகிட்டு நம்ம சும்மா ஜஸ்ட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி மட்டும் போட்டால் போதும். ரொம்ப ஹீட்டெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த பட்டரோட டேஸ்ட் இந்த பன்னில் ஒட்டுற அளவுக்கு நம்ம அதை பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துகிட்டு அதில் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கண்டென்ஸ்டு மில்க் பட்டரோட அந்த மிக்ஸ் இருக்குல்ல, அதை இந்த சென்டரில் ஃபுல்லாக கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்வீட் ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியும் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இவ்வளோதாங்க, பன் மஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இனி இவ்வளோ ஹைப் கொடுக்குற இந்த பன் மஸ்கா சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இது கூட இரானி டீயும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த இஞ்சி ஏலக்காய் எல்லாமே தட்டி போட்டுட்டு நல்ல திக்கான பாலை கொதிக்க வச்சுட்டு அதில் கண்டென்ஸ்டு மில்க் சுகருக்கு பதிலாக ஆட் பண்ணிவிட்டு குடிக்கிற டீ தான் இரானி டீ. ஆனால் நான் அதை ரெடி பண்ணல, ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது. சரி, நாம் இதை சாப்பிட்டு பார்க்கலாங்களா? பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்காதனால வேணுமோ இது ஒரு டைம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பலாம் சாப்பிட முடியாது, திகட்டிட்டு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நீங்கள் ஒரு ஸ்வீட் லவராக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.